சங்கரம்மாள் அம்மா வந்து ரொம்ப சிறப்பா, ரொம்ப அழகா பேசுனாங்க. அந்த இன்முகத்தோட பேசுறது அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த இன்முகத்தோட பேசும்போது நமக்கு அவங்க பேசுறத ரசிச்சு கேட்டுட்டே இருக்கணும் போல தோணும். அந்த மாதிரி பேசுனாங்க அம்மா. அம்மாவுக்கு வந்து நன்றிகள். அடுத்து அம்மாவுடைய வாதத்திற்கு எதிர்வாதம் வைக்கிறதுக்காகவே நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஐயா பார்த்தீங்கன்னா கடந்த வார பட்டிமன்ற நிகழ்வில் ஐயா தான் வந்து நடுவராக இருந்து நடுநிலை தீர்ப்பை சிறந்த முறையில் கொடுத்தாங்க. இந்த வாரம் ஐயா வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி பங்காளராக வந்திருக்காங்க. முனைவர் சு ஆ பழனிச்சாமி ஐயா, ஆங்கில பேராசிரியர், நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஈரோட்டிலிருந்து. ஐயா, உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நீங்கள் இங்கே எடுத்து வைக்கலாங்க ஐயா. அருமையான தலைப்பு. ரொம்ப மாத்தி யோசி, எப்பொழுதுமே மாத்தி யோசிக்குது. ரொம்ப சிறந்த தலைப்புகள் வந்துட்டு இருக்குது. நடுவர் ரகுநாதன் ஐயா அவர்களுக்கும், எங்க பக்கத்து ஒரு திருப்பூர் தான் அவரு, என்னை சங்கத்தை கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நம்ம அம்மாவுக்கும் ராணியம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச ஆரம்பிக்கிட்டேன். அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்கம்மா. இன்றைய காலகட்டத்துக்கு தேவையானது உறவின் நெருக்கமா, அறிவின் பெருக்கமா அப்படி சொல்லி, நான் அறிவின் பெருக்கம் தான் பேச வந்திருக்கேன். இப்ப பேச்ச ஆரம்பிக்கிறேன் பாருங்க. கனைத்திலும் கற்றெருமை கண்டு கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நினைத்திலும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்திலத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று கோதை ஆண்டால் தமிழை ஆண்டால் அவருடைய வரிகளிலிருந்து நான் ஆரம்பிக்கிட்டேன். அம்மா, அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இது. அறிவு என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த காலத்து இளைஞன் உறவுல பத்திரமா தான் இருக்கிறான். அம்மா நல்லா பாத்துக்கிறாங்க, அவனை அப்பா நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா வசதியா தான் இருக்கான். இந்த இளைஞன் ஒண்ணும் உறவுகள் எல்லாம் ஒன்னும் வந்து இது பண்ண வேண்டிய, உறவுகள் சுயமா தான் இருக்கிறாங்க. அப்படி நல்லா பழகினா அப்ப நல்லா பழகுவாங்க, இவனும் நல்லா பழக மாட்டாங்க. அப்புறம் அவங்க அதனால உறவுகள் பத்தி அது எப்படியோ வந்துருவாங்க. உங்களுக்கு பணம் சேர்ந்துனா அதனால உறவுகள் வந்துருவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இன்று அவனுக்கு தேவையான ஒன்று, மிக முக்கியமான ஒரு பேராசிரியராக இருந்தது. எனக்கு 66 வயது, ஆங்கிலத்துறையிலே மிக சிறந்த விரிவுரையாளராக இருக்கின்றேன். நான் இன்று பார்ப்பதெல்லாம் மாணவர்களுக்கு அறிவின் பெருக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதால் வருத்தமாக இருக்கின்றது. நம் தமிழிலே பேசலாம், எல்லாம் செய்யலாம். அது தமிழை கத்துக்கிறானா? அதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு போட்டியில் வைத்தால் கலந்துக்கிறானா? கிடையவே கிடையாது. தமிழையும் விட்டுட்டான். ஆங்கிலத்தை படிக்கணும் இல்லைங்க. ஆங்கிலம் என்பது உலக நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு ஆங்கிலம் தேவையில்லையா? ஹிந்தி தேவையில்லையா? வட இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு ஆங்கிலம் தேவையில்லையா? ஆங்கிலம் தெரியாமல் இருக்கின்றானே. ஆங்கிலம் எவ்வளவு முக்கியம். அதெல்லாம் ஆங்கிலம் படித்தனால்தான் இந்தியா முழுக்க என்ன தெரிஞ்சிருக்காங்க, பிரான்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்காங்க. என்னையே எதிர்த்தாலும் என்ன கேட்கறாங்க, என்ன பேச சொல்லி அழைக்கிறாங்க, என்னை திருத்தி குழு சொல்லி புக் அனுப்புறாங்க. அந்த ஆங்கிலம் தெரிய வேண்டும் என்ற எண்ணமே பசங்களுக்கு இல்லையே. ஒரு வார்த்தையோட பேச பண்ணுகிறானே. 1ஆம் வகுப்பில் படிக்க ஆரம்பிக்கின்றான் ஆங்கிலத்தை. +2 வரைக்கும் வந்து நமக்கு ஆங்கிலம் பண்ணீங்களே. ஆங்கிலத்தை கவனிப்பதே கிடையாது. ஆங்கிலம் சிறிது கூட கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய பையனா இருக்கிட்டு நான் வந்து ஆங்கிலத்தில் பேச சொல்லி 10 நிமிஷம் கூப்பிட்டு பேசணும்னா அவன் மாட்டேங்கிறான், பயப்படுறான். ஆங்கிலத்தை கண்டு ஆங்கிலத்தை யாராவது பேசுறாங்கன்னா ஓடி போறான். இப்ப இந்த அறிவின் பெருக்கம் இல்லாமல் இருக்கலாம் பாருங்க. இது எவ்வளவு வருத்தமான விஷயம். நம்ம தமிழிலேயே இலக்கிய மன்றம் நடத்திட்டே இருக்கலாம். அது யாரு நமக்கு நிறைவானதான் செய்ய முடியும். வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டிய அவனுக்கு அது என்ன தேவை? அவன் பெற்று கற்றுக்கொள்ள வேண்டியது அறிவு. முதல்ல பாருங்க, கணினியில் அறிவை பெற வேண்டும், நன்றாக அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் தெளிவாக பேசக்கூடிய அறிவு. எதை கொடுத்தாலும் பேச வேண்டும், எதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அறிவை அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்தி மொழி தெரிய வேண்டும். அது இல்லாமல் பாருங்க, இன்னொன்னு பாருங்க, தான் படிக்கும் துறையிலே அவன் ஆய்வு செய்யும் அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மாணவனாக வர வேண்டும். இதை சாய்ஸ்ல விட்டுட்டு வர்றது, காப்பி அடிக்கிறது, எக்ஸாம்னாவே ஒரு அலட்சியமா இருக்கிறது, அதுக்கு லீவ் போட்டு வராம இருக்கிறது, ஆசிரியர்களை துன்பம் கொடுக்கிறது, இப்படித்தாங்க போயிட்டு இருக்கானுங்க. தீநுண்மைக்கு பிறகு வரக்கூடிய மாணவர்கள் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள். அறிவின் பெருக்கமே அவங்களுக்கு கிடையாது. அறிவின் பெருக்கம் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்?
அறிவு அற்றம் காக்கும் கருவி அல்லவா, நடுவருக்கு தெரியாதா? அவர் அறிவினால் தானே இவ்வளவு தூரம் இன்னைக்கு வெகுவேலை பண்ணிட்டு இருக்காரு. எங்க நாதன் ரகுநாதன் ஐயா திருப்பதியை கலக்கிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு பொன்னாடு எனக்கு தான் தோத்தம் அடைகிறார். அப்படி ஒரு மிகச்சிறந்த ஐயா ஆளுமை. அறிவு இருந்தால்தான் இன்னைக்கு அவங்க அத்தனை தூரம் வந்திருக்காங்க. அவங்க உறவுகள்னால இங்க வந்தாங்களா? அவங்க அறிவுனால்தான் வந்து இன்னைக்கு அம்மா அழைச்சிருக்காங்க, ஒரு நடுவராக உட்கார்ந்திருக்காரு. அறிவின் பெருக்கம் என்ற இளைஞர்களுக்கு மிகவும் தேவை என்று சொல்லவே தேவையில்லை. அது வெள்ளிடை மலையாக தெரிகின்றது, உள்ளங்கை நெல்லிக்கடியாக புரிகின்றது. என்ன செய்ய முடியும்? வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அறிவு வேண்டும். அங்கே சென்று அந்த கரன்சி எல்லாம் வாங்கி அதுல வந்து எப்படி கையாளுவது, எப்படி பணத்தை சேமிப்பது, அங்கே பகுதி நேர வேலைக்கு எப்படி போவது, எல்லா அறிவும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பொது அறிவு அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், யார் நமக்கு வந்து உயர் நீதிபதி யாரு, யார் உச்ச நீதிமன்ற நீதிபதி யாரு, எல்லாம் தெரிய வேண்டும். யார் நம்முடைய ஜனாதிபதி தெரியாதுங்க. நான் நிறைய குவிஸ் நடத்துறேன், எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. எதையோ இப்ப சினிமா பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. எப்பொழுது பார்த்தாலும் சினிமா என்றும் மட்டைப்பந்து என்றும் கிரிக்கெட் என்றும் தங்கள் மனதை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அறிவின் தாக்கம் கொஞ்சம் கூட இல்லை. இன்றைய மாணவர்களுக்கு மிகவும் தேவையானது விஞ்ஞான அறிவும், ஆங்கில அறிவும், மொழி அறிவும், தாய்மொழி அறிவும். இத்தனையும் அவனுக்கு வேணுங்க. தாய்மொழியில எனக்கு தெரியுது இல்லைங்க. தமிழ்ல ஃபெயில் ஆகிறானுங்க, 60 பேர் எழுதுறானுங்க எக்ஸாம், 35 பேர் ஃபெயில் ஆகிட்டு தமிழ்ல. இது என்ன அர்த்தது? அப்ப எந்த அறிவுமே அவனுக்கு இல்லாம இருக்கான். உறவுகளால அவங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்றாங்க. பையனை திட்டினா வந்து கேட்கறாங்க, எது திட்டுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதனால் வந்து இன்றைக்கு மிகவும் தேவையானது, ஆணியடித்ததை போல சொல்லுகின்றேன், 66 வயது பேராசிரியர் நான் சொல்லுகின்றேன், என்னுடைய கஷ்டங்களோடு நான் சொல்லுகின்றேன், மாணவர்கள் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். கணினி அறிவும், இணையதள அறிவும், எல்லா அறிவும் இருந்தால்தான் அவன் சோபிக்க முடியும். இல்லை என்றால் அவன் கிணத்துக்குள்ளப்பட கல்லுமாறு உள்ளதான் கிடப்பான். உலகம் அவனை கண்டுகொள்ளாது. இன்றைய அறிவு இருந்தால்தான் உலகம் அவனை மதிக்கும். அறிவுடையார் எல்லாம் உடையார். வள்ளுவர் பிறந்தை அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அறிவை பெறக்கூடிய வரியை அவன் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசணும், அந்த வேலை வாய்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே வேலை கிடைக்கும் என்கூடிய அந்த அறிவும் அவனுக்கு வேணும். அந்த இன்னும் ஒரு ஃபார்ம் பிள்ளை தெரியுது இல்ல, வங்கியில நின்றுகிட்டு ஒரு பையன் என்ன பிள்ளை சொல்றான். ஒரு வங்கியில் இருக்கக்கூடிய அந்த காசோலையை கூட அவனுக்கு அதை பெறுவதற்கு அவனுக்கு எழுத தெரியவில்லை என்றால் என்ன பயன் இந்த கல்வியினால்? இந்த நாலேஜ் அவனுக்கு கிடையாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் எப்படி அணுகி ஒரு அட்மிட் பண்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு விபத்து நடந்தால் எப்படி ஆக்சிடென்ட் எப்படி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணணும், எதுவுமே தெரியுதில்லை. நாங்களும் தொடர்ந்து வகுப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எனவே நேரம் கருதி முடித்துக் கொள்கின்றேன். நடுவரையா பார்த்துட்டே இருக்காங்க. எனவே சொல்லுகின்றேன், உறுதியாக, இறுதியாக, ஆணித்தரமாக சொல்லுகின்றேன், இன்றைய மாணவர்களுக்கு அறிவின் பெருக்கமும் தேவை. உறவின் பெருக்கம் அவனுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அவனுக்கு உறவை வெறுக்க அது அவனே அனுபவிச்சுப்பான். அறிவு பெருக்கம் இருந்தால்தான் இந்த உலகத்திலே தன்னந்தனியாக நின்று சவால்களை சந்திக்க முடியும், வெற்றி பெற முடியும், பல சாதனைகளை செய்ய முடியும், நிலவுக்கு செல்ல முடியும். பார்த்துக்குங்க, எல்லாமே செய்ய முடியும். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அதை மறந்துவிட்டால் அவன் அறிவை பெருக்குவதுதான் கடமை என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. என்னதான் வந்து உறவின் நெருக்கம் வந்து அவனுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். அவன் அறிய வேண்டியது வந்து அறிவின் பெருக்கம் தான் அதிகமாக அவனுக்கு. அந்த அறிவே இல்லைன்னா அவன் இருந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆணித்தனமாக உங்களுடைய கருத்தை எடுத்து வச்சுருங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நம்ம நடுவர் ஐயா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் உங்களுடைய வாதத்துக்கு. வணக்கம். அதாவது கற்றவர் விளங்கும் கற்பக கனி ஐயா பழனிசாமி ஐயா அவர்கள். அவர் பேராசிரியர் மட்டுமல்ல, என்னுடைய மானசீக குரு. நாங்க பல நிகழ்ச்சிகளை சந்திச்சிருக்கிறோம். அவரோட பேராற்றல் மிக்க நிகழ்ச்சிகள்ல அவர் சிறப்பா பேசுவாரு. நான் கைதட்டி வரவேற்றிருக்கிறேன். ரொம்ப அருமையா. இன்னைக்கு அவர் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுல எனக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு கொஞ்சம் நடுக்கம் ஆகுது. ஏன்னா அவர் அவ்வளவு கருத்து அருமையா பேசியிருக்காரு. நமக்காக மட்டுமல்ல, பார்வையாளர்களுக்கும் எதிரணியினருக்கும் இவரு சார்ந்த அணியினருக்கும் ரொம்ப அருமையா, அதாவது கல்லூரி பாடம் நடத்துற மாதிரியே ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. இந்த அறிவின் பெருக்கம்ங்கிறது வந்து கல்வியினுடைய அறிவு வளர்ச்சி தான். அது வந்து பொது அறிவு. அது அந்த அறிவின் தாக்கம் வந்து விஞ்ஞான அறிவா இருக்கட்டும், தாய்மொழி அறிவா இருக்கட்டும், கணினி அறிவா இருக்கட்டும், அறிவு ஆங்கில அறிவா இருக்கட்டும், அந்த அறிவு வளர்ச்சி வந்தா தான் உலகத்துல நாம எதை சாதிக்க முடியும். இன்னைக்கு அதனாலதான் சாதிச்சிட்டு இருக்கிறோம். அதான் அருமையா அவர் சொன்னாரு, கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே, கல்லா ஒருவன் குணநலம்
ஐயா அவர்களுக்கு என் மனமுகர்ந்த நன்றிகள், பாராட்டுகள் ஐயா. வணக்கங்க. நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா என்றைக்குமே ஐயா வந்து ஒரு சிறந்த பேச்சாளர். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரொம்ப அதாவது அவர் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருந்தாலும் தமிழ் மீதும் தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணத்தினால நிறைய நிகழ்வுகளில் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காரு.